இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற யாவரையும் இயேசு நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும் வாசிக்கலாம். அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஆமே. இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய ஆலயத்தை தேவ மகிமை நிரப்பிற்று. ஆமே. அப்போ இந்த ஆலயம் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது? சாலமோன் ராஜா தாவீதுடைய மகனாகிய சாலமோனால கட்டப்பட்ட ஆலயம். சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணும்போது அங்கே ஆண்டுடைய மகிமை என்ன பண்ணுது? அந்த ஆலயத்து மேலே இறங்கி வருது. இந்த ஆலயத்தை நிரப்பிற்று. ஆலயத்தை என்ன பண்ணிச்சு? நிரப்பிற்றுன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய மகிமையினாலே முழுவதுமாக நிரப்பப்பட்டிருக்கு. அங்கே எந்த ஒரு குறையும் இல்லை. அல்லேலூயா. அப்போ அந்த தேவனுடைய மகிமை எல்லா இடத்துலையும் நிரம்பி இருந்தது. இந்த ஆலயத்தினுடைய எல்லா பகுதியிலும் தேவனுடைய மகிமை நிரம்பி இருந்தது. தேவனுடைய ஊழியர்கள் ஆசாரியர்கள் அவர்களால் அங்கே நின்று ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு அந்த மகிமை அங்கே காணப்பட்டது. அல்லேலூயா. அப்போது பாருங்க, மாம்ச பலத்தில் அங்கே ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஊழியம் தேவ மகிமை நிரம்பி இருக்கிற இடத்துல மாம்ச பலத்தோடோ அல்லது மாம்ச ஞானத்தோடோ அங்கே போய் நின்று ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. தேவ மகிமை பிரசன்னம் இருக்கிற இடத்துல ஆவிக்குரிய ரீதியில் தான் நம்ம அங்கே நின்று ஊழியம் செய்ய முடியும். ஆமே. அங்கே அந்த அளவுக்கு மகிமை நிரம்பிச்சு. தேவ மகிமை. ஆசாரிப்பு கூடாரம். இதுக்கு முன்னாடி இந்த ஆலயம் கட்டுவதுக்கு முன்னாடி என்னதான் இருந்தது? கூடாரம். ஆசரிப்பு கூடாரம். யாத்திராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அல்லேலூயா. நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. 9ஆம் வசனம். நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரிபடியும் பாருங்க, வாசஸ்தலம் நான் உனக்கு காண்பித்தபடி அப்படியே அந்த வாசஸ்தலம் இருக்கணும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டு சொல்ல நான் வாசம் பண்ணும்படிக்கு ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணு? ஆயத்தப்படுத்து. நான் அங்கே வாசம் பண்ணணும். அப்போ ஆண்டவர் வாசம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த என்ன பண்ணுறாரு? எதிர்பார்க்குறேன். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆண்டவர் நம் மத்தியில் அவர் வாசம் பண்ணணும்னு விரும்புகிறார். நம் மத்தியில் அவர் என்ன பண்ணணும்? வாசம் பண்ணணும். அந்த பரிசுத்த ஸ்தலம், அந்த வாசஸ்தலம் அப்படின்னா கூடாரம் இல்லை இருப்பிடம். ஆண்டவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணணும்னா அந்த இடம் எப்படி இருக்கணும்? பரிசுத்த தூய்மையான ஒரு இடமா இருக்கணும். ஆமே. பாருங்க, ஆதாம் ஏவாளை ஆண்டவர் இந்த பூமியில படைத்து அவர்களை அந்த தோட்டத்தில் வைத்து அவர்களை அனுதினமும் என்ன பண்றாரு? சந்தித்து அவர்களோடு கூட பேசி அவர்களோடு கூட உறவாடி கொண்டு வந்தார். அவர்களோடு கூட என்ன பண்ணாரு? உறவாடி கொண்டு வந்தார். ஆமே.
அப்போ அந்த இடத்துல அங்க பாவம் இல்லை, அவர்கள் பாவம் செய்யலை, அவர்கள் எந்த ஒரு தவறும் செய்யலை. அதனால அனுதினமும் அவங்களோடு கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு? உறவாடி கொண்டு இருந்தாரு, வாசம் பண்ணி கொண்டு இருந்தாரு, அவர்களோடு கூட சம்பாஷணை பண்ணி கொண்டு இருந்தாரு. ஆனா என்னைக்கு அவர்கள் தவறு செய்தார்களோ, என்னைக்கு அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை மீறி நடந்தார்களோ பாருங்க, அப்போ அங்க அவர் தேவன் அவர்களிடத்தில் வர முடியாதபடிக்கு ஒரு தடை இருந்தது. ஆமே. தேவன் எப்பவுமே அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணணும்னு விரும்புறார், அவர் நம்ம மத்தியில உலாவணும்னு விரும்புறார், அவர் நம்ம மத்தியிலே ஆமே வரணும்னு ஆண்டவர் விரும்புறார். உங்களோடு கூட அவர் வாசம் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புறார், நம்மோடு கூட அவர் ஆமே அவர் உலாவணும்னு விரும்புறார், நம்ம அருகில் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஆனா அது பரிசுத்த ஸ்தலமா இருக்கணும், தூய்மையான இடமா இருக்கணும், தேவன் வந்து வாசம் பண்ணுகிறதுக்கேற்ற இடமா இருக்கணும். 59 முதல் 2 வசனம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ பாவம் தான் என்ன பண்ணுது? நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு சுவரை போல இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மோடு கூட வந்து உறவாடணும், வந்து தங்கணும் ஆண்டவர் விரும்புறார், நம்மோடு கூட பேசணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஆனா தேவன் நம் மத்தியில வந்து தங்கி உறவாடுகிறதுக்கேற்ற வாசஸ்தலம் நம்ம இடத்துல இருக்கிறதா? தேவன் நம் மத்தியில உறவாடுவதற்கேற்ற பரிசுத்தம் ஆண்டு சொல்லு, நான் பரிசுத்த ஆகியால் நீங்களும் உங்க நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்க. அப்போ சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தை தேவனுடைய மகிமை நிரப்பிச்சு, தேவனுடைய மகிமை என்ன பண்ணிச்சு? நிரப்பிச்சு. யாத்திராகம புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை என்ன பண்றாரு? மோசே பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் போடுறாரு. அந்த கூடாரத்தை போட்டு அதுக்கு ஆசாரிப்பு கூடாரம் என்று வைத்து அங்கு ஆண்டவரோடு கூட பேசும்படி அங்கே போவார் அந்த கூடாரத்துக்குள்ள. அப்போ ஆண்டவர் அந்த கூடாரத்து மேலே மேகத்தூணில வந்து இறங்கி என்ன பண்ணுவார்? மோசையோடு கூட பேசுவார். அப்போ ஆண்டவர் வந்து இறங்கி பேசுகிறதுக்கு ஒரு இடம் என்னது? ஆசாரிப்பு கூடாரம். அங்க வந்து என்ன பண்ணுவாரு? பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் அங்க வந்து பேச மோசே அதெல்லாம் கேட்டு ஜனங்களுக்கு சொல்லுவாங்க. யாத்திராகமும் 40ஆம் அதிகாரம் 34, 35 வாசிப்போம். மேகம் என்ன பண்ணுச்சு? ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. இங்க பார்க்கிறோம் பாருங்க, கர்த்தருடைய மகிமை எங்க நிரப்பிற்று? வாசஸ்தலத்தை, அந்த கூடாரத்தை. இப்போ ஆண்டுடைய மகிமை, ஆண்டுடைய பிரசன்னம், ஆண்டுடைய சமூகம் நம்ம மத்தியில வெளிப்படணும், நம்ம குடும்பத்துல வெளிப்படணும், நம்மில வெளிப்படணும். தேவனுடைய மகிமை நம்ம மேல காணப்படணும். ஏசாயால வாசிக்கிறோம்ல, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்போ ஆண்டோடைய மகிமை, அவருடைய க்ளோரி நம்மேல உதிக்கணும், நம்மேல காணப்படணும், நம்மளை நிரப்பணும். ஆண்டோடைய மகிமை நம்மளை நிரப்பணும்னா ஒரு வாசஸ்தலம் தேவை. அல்லேலூயா. அது தேவனுடைய மகிமை நம் மத்தியில இறங்குவதற்கேற்ற வாசஸ்தலமா நீங்களும் நானும் இருக்கணும். அல்லேலூயா. இப்போ ஆண்ட ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடத்துல வந்து என்ன பண்றாரு? இறங்கி வந்து பேசுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு என்னது? ஆசாரிப்பு கூடாரம், வாசஸ்தலம். மேகம் அந்த
மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதனால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. அங்கு சாலோமோன் கட்டின அந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமை நிரப்பினதுனால ஆசாரியர்கள் உள்ள போய் பணிவிடை செய்வதற்கும் அவங்களாலே கூடாமல் போயிடுச்சு. இங்கே தேவனுடைய மகிமை அந்த ஆசரிப்பு கூடாரம், அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அதை கட்டினது யாரு? மோசே தான். அல்லேலூயா. ஆனால் அங்கே தேவனுடைய மகிமை நிரப்பினதுனால, தேவனுடைய மகிமை இறங்கினதுனால மோசையால் என்ன பண்ண முடியல, உள்ள பிரவேசிக்க முடியல. வாசஸ்தலத்தில் இருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். அப்போ அந்த மகிமையின் மேகம் வாசஸ்தலத்து மேலே இருக்கும்போது அங்கே தங்கி இருப்பாங்க. அந்த மேகம் மேலே எழும்பும்போது அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கூடாரத்தில் எடுத்துகிட்டு அந்த மேகம் எங்கே போதோ அது வரைக்கும், எங்கே போய் நிற்குதோ அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, நிற்பாங்க. அல்லேலூயா. பிரயாணம் பண்ணுவாங்க. ஆமே. அப்போ அந்த மேகம் அவங்கள வழி நடத்தினது, அந்த மேகம் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லினது. அல்லேலூயா. அந்த மேகம் அவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது. அப்போது ஆண்டுடைய மகிமை, ஆண்டுடைய பிரசன்னம், ஆண்டுடைய மகிமை நம்ம மேலே இருக்கும்போது அந்த மகிமை, அந்த பிரசன்னம் நம்மளை வழி நடத்தும். அது நமக்கு போதிக்கும், அது நமக்கு உணர்த்துவிக்கும், அது நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதனால நம்முடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும், அதனால நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். ஆமே. பாருங்க, அப்போ அன்றைக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே ஆண்டுடைய மகிமை இறங்கினது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த தன்மையை இப்போ சாலமோன் கட்டின அந்த ஆலயம் என்ன பண்ணிச்சு, ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. அதோட ஆசரிப்பு கூடாரம் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணிட்டார் சாலமோன்? தாவீது நினைச்சாரு, அந்த ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டினா இருக்கு, திரைகள் மத்தியில் இருக்கிறதே இருக்கு, நானும் நல்ல ஒரு வீட்டில் இருக்கிறேன், ஆனால் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறது? திரைகள் மத்தியில் இருக்கிறது சொல்லி நான் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுன்னு சொன்னார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உனக்கு ஆலயம் கட்டணும்னு சொன்னேன்னா, எனக்கு வேணும்னு சொன்னேன்னா, மனுஷன் கட்டுக்கிற ஆலயத்தை நான் வாசம் பண்ணுவேன்னா, எனக்கு வானம் சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, அப்போ எனக்கு எவ்வளோ பெரிய ஆலயம் கட்டணும், என்னால் கட்ட முடியுமா? அல்லேலூயா. அப்போது ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டுகிற வேலை தாவீதுக்கு இல்லை. அல்லேலூயா. சில நேரங்களில் நமக்குன்னு ஒரு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சுருப்பார், நமக்குன்னு ஒரு பிளானை வச்சுருப்பார், நமக்குன்னு தெய்வ சித்தம் இருக்கும். ஆனால் நம்ம அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளா ஒரு திட்டத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், செய்ய பார்ப்போம். அல்லேலூயா. தேவன் நமக்குன்னு ஒரு திட்டத்தை, ஒரு காரியத்தை, சித்தத்தை வச்சிருக்கிறாருன்னா அதை தான் நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அல்லேலூயா. இன்றைக்கு நல்லது தான், தாவீதுடைய யோசனை நல்லது தான், ஆண்டவர் சொல்ற அது நல்லது தான். ஆனால் அது உன்னுடைய வேலை இல்லை. உன்னுடைய கர்ப்ப பிறப்பாக இருக்கிற உன்னுடைய குமாரன் என்ன பண்ணுவான், அதை செய்வான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவருக்காக உடன்படிக்கை பெட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த ஆசரிப்பு கூடாரம், அந்த கூடாரத்துக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, இப்போது ஆலயத்தை கட்டுறாங்க. அல்லேலூயா. அந்த ஆலயத்தை கட்டின பிற்பாடு தான் அதில் ஆண்டவருடைய மகிமை இறங்கினது. ஆனால் அந்த ஆலயம் நிரந்தரமாக இருந்ததா? இல்லை. அந்த ஆலயம் பாபிலோன் தேசத்தாரால் என்ன பண்ணப்பட்டது, இடிக்கப்பட்டது, தீக்கரையாக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிற்பாடு அவர் ஆலயமாக வந்தார். முன்னாடி யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. 18. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்பு என்றார். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து சொல்றார்,
அவங்க அடையாளத்தை கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை என்ன பண்ணுங்க, இடிச்சு போடுங்க, நான் 3 நாளைக்குள்ளே இதை என்ன பண்ணுவேன், எழுப்புவேன். அடுத்த வசனம் வாசிப்போம். இது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அல்லேலூயா. அப்போ அவருடைய சரீரம் தானது ஆலயம். முன்னாடி ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. அடுத்தது சாலமோன் ஆலயத்தை கட்டினார், அங்கே தேவனுடைய மகிமை இறங்கினது. இப்போ அந்த ஆலயத்தை, சாலமோன் கட்டின ஆலயத்தை இப்போ இயேசு கிறிஸ்து வந்து ரீப்ளேஸ் பண்றார். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து தான் ஆலயமாக மாறிட்டார். ஆமே, அவர் தான் ஆலயம். அதனால தான் அவர் ஞானஸ்தானம் பெற்று எழும்பும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. ஆமை, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேலே இறங்கும்போது ஒரு சத்தம் வானத்திலிருந்து சத்தம் வருது, இவர் என் நேசகுமாரன், இவர் பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இப்போ அவர் ஆலயமா மாறிட்டா, அவர் மேலே தேவனுடைய மகிமை இருக்கு, ஆண்டுடைய மகிமை இருக்கு. அப்போ எடுங்க யோவான் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். என்ன சொல்றார்? நான் நீர் என்னிலும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி ஏசு சொல்றார். நான் வந்து இந்த ஜனங்களுக்குள்ளவும் நீங்க எனக்குள்ளவும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இப்போ தெய்வம் எங்க இருக்கு? நமக்குள்ள வந்துட்டார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எங்க வந்துட்டார்? நமக்குள்ள வந்துட்டார். ஏசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார், ஏசு கிறிஸ்துக்குள்ள பிதா இருக்கிறார். அப்போ எல்லாமே எங்கே தான்? நமக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அப்போது நீங்களும் நானும் இப்போ என்ன ஆகிட்டோம்? ஆலயமாக மாறிட்டோம். அல்லேலூயா. ஆலயமாக மாறிட்டோம். கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள். இப்போ நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம்? தேவனுடைய மாளிகை. அப்போ தேவனுடைய மாளிகைன்னா என்ன அர்த்தம்? அந்த மாளிகையிலே தேவன் தான் இருப்பார். அது தேவனுடைய மாளிகைன்னா எங்கே யார் இருப்பாங்க? அதில் தேவன் இருப்பார். அப்போ தேவனுடைய மாளிகை யார்? நீங்களும் நானும் தான். ஆமே. அதே அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கெடுப்பார். பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. இப்ப யார் தேவனுடைய ஆலயம்? நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய மகிமை ஒரு ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இறங்கினது. அதே போல ஒரு கட்டிடமா இருந்த ஆலயத்து மேல ஆண்டுடைய மகிமை இறங்கினது. அதே போல பின்னாடி வந்த இயேசுவின் மேலே ஆண்டுடைய மகிமை இருந்தது. அவர் ஆலயமாக இருந்தார். இப்போ நீங்களும் நானும் அவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம். ஆமென். கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று. ஆமென். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? அப்போ நீங்களும் நானும் யாரு? பரிசுத்த ஆவியான வாசம் பண்ணுகிற ஆலயம். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரம் நம்முடையது அல்ல. இந்த சரீரம் யாருடையது? தேவனுடையது.
நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம். ஆமே. நமக்குள்ள யார் இருக்கிறாங்க? கர்த்தர் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அதே போல நீங்களும் நானும் தேவனுடைய மாளிகை. அதுக்குள்ள யார் இருக்கிறாங்க? கர்த்தர் இருக்கிறாங்க. அப்போ நம்மளை பார்க்குறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இவங்க கிறிஸ்துவ உடையவர்கள். அல்லேலூயா. நம்மளை பார்த்து சொல்லணும், இவங்க தேவனுடைய ஆலயம். ஆமே. இந்த மாளிகை தேவனுடையது. இவர்கள் கர்த்தருடையவர்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க, இவர்கள் திருட மாட்டாங்க, இவர்கள் பாவம் செய்ய மாட்டாங்க. அப்போ அப்படிதான் மற்றவங்க சொல்ற அளவுக்கு நம்ம காணப்படணும். ஆமே. அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். சங்கீதம் 11:4 வாசிப்போம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? பரிசுத்த ஆலயத்தில் இருக்கார். ஆமே. ஆலயத்தில் இருக்கிறார் மட்டும் இல்லை, அங்க பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆமே. அப்போ நமக்குள்ள ஆண்டவர் இருக்கணும். உங்களுக்குள்ள எனக்குள்ள நான் இருக்கணும், ஆண்டவர் இருக்கணும். ஆமே. நிறைய பேர் கடவுள் தேடி எங்கெங்கேயோ போறாங்க. புண்ணிய ஸ்தலங்கள் சொல்லி என்ன பண்றாங்க? பல இடங்களுக்கு கடவுளை தேடி போறாங்க. ஆனா கடவுள் எங்க இருக்கிறார்னா நமக்குள்ளதான் இருக்கிறார், உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். உங்க சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். நம்முடைய சரீரம் தான் தேவன் தங்குகிற வாசம் பண்ணுகிற இடம். ஆமை. வாசஸ்தலம் என்றால் ஆமை இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். நீங்களும் நானும் தான் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ளதான் தெய்வம். இந்த அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர், வானத்து பூமி உண்டாக்கின தெய்வம், அவர் எங்க இருக்கிறார்னா அவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். ஆமே. அப்போ ஆண்டவர் பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார். அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பாருங்க, இங்க அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டாங்க. அப்போ அங்கே ஆலயம் என்ன பண்ணப்பட்டது? நிரப்பப்படுகிறது. அல்லேலூயா. மகிமையினாலே நிரப்பப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கும் போது அவர் பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டார், நிரப்பப்பட்டார். அல்லேலூயா. இங்க அப்போஸ்தலர் 2:4 சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஆமே. தேவனுடைய ஆலயமா இருந்தா நாம் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படணும், தேவனுடைய மகிமையினால மூடப்படணும், கர்த்தருடைய மகிமையினால நிரப்பப்படணும். அல்லேலூயா. வெறுமனே ஒரு கட்டிடமா இருக்கக்கூடாது. அதுல தேவனுடைய மகிமை இருந்தாதான் அதுக்கு ஒரு கனம் உண்டாகும், அதுக்கு ஒரு மேன்மை உண்டாகும். அல்லேலூயா. அதுல எதுவுமே இல்லை, தேவனுடைய வல்லமை இல்லை, தேவனுடைய அபிஷேகம் இல்லை அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு மேன்மையும் இல்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றார்ல, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், ஆனால் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம். அல்லேலூயா. அவர் எடுத்து அந்த சுருள் எடுத்து வாசிக்கிறார்ல, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அவர் குறித்து சொல்லப்பட்ட அந்த காரியத்தை என்ன பண்றாரு? எடுத்து வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்ப அந்த ஆவியானவர் அவர் மேல் இருந்ததுனால தான் அவரால் அற்புத அடையாளங்கள் செய்ய முடிஞ்சது, சாத்தானை மேற்கொள்ள முடிஞ்சது, வியாதி உள்ளவர்களை சுகமாக்க முடிஞ்சது, பிசாசு பிடியில் இருக்கிறவங்களை விடுதலையாக்க முடிஞ்சது. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவிக்க முடிஞ்சது, அற்புத அடையாளங்களை செய்ய முடிஞ்சது. ஆமே. அப்ப ஆவியானவர் அவர் மேல இல்லைன்னா அதெல்லாம் செஞ்சிருக்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்க வாசிங்கன்னா அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல புறாவை போல இறங்கினார். இறங்கிட்டு பிற்பாடு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா.
ஆவியானவரால தான் அங்க சோதனைகளில் இருந்து ஜெயம் எடுத்து வர்றார். அல்லேலூயா. அப்ப ஆவியானவரால தான் அற்புத அடையாளங்களை செய்யறார். ஆவியானவரால தான் அநேக காரியங்களே, தேவன் கொடுத்த திட்டங்களை சித்தங்களை அவர் என்ன பண்றாரு, செய்யறார். அதுக்கு காரணம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டதுனால. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படணும். அதுதான் தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. அப்போஸ்தலர் மேலே ஆவியானவர் இறங்கினார். ஆவியானவராலே அவர்கள் நிரப்பப்பட்டதுனால தான் அவர்கள் மூலமா பலத்த காரியங்கள் நடந்தது, அதிசயமான காரியங்கள் நடந்தது. பேதுருடைய நிழல் பட்டு அநேக சுகமானாங்க. பேதுருடைய கைப்பட்டு கூட இல்லை, பேதுருடைய நிழல் பட்டு அநேக வியாதிஸ்தர்கள் சுகமானாங்க. காரணம் அவருடைய மகிமை, தேவனுடைய மகிமை பேதுரு மேல இருந்தது. அல்லேலூயா. அப்போ நம்ம மேல தேவனுடைய மகிமை இருக்குமானால் அப்பதான் நமக்கு ஒரு கனம், அப்பதான் நமக்கு ஒரு மேன்மை. அல்லேலூயா. நம்ம மேல தேவனுடைய அபிஷேகம் இல்லைன்னா, நம்ம மேல தேவனுடைய வல்லமை இல்லைன்னா, தேவனுடைய மகிமை இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு மேன்மையும் இருக்காது. அல்லேலூயா. அப்போ நம்ம வெறுமனே ஒரு ஆலயமா ஒரு ஒரு கட்டிடம் போல, வெறுமையான ஒரு கட்டிடம் போல நம்ம இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும். ஆமே. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போதுதான் நமக்கு மேன்மை உண்டாகும், நமக்கு கனம் உண்டாகும், நமக்கு மதிப்பு உண்டாகும். 9 வசனம். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகி இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. அல்லேலூயா. விண்ணப்பங்களை கேட்கும்படி, எந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இருக்கிறதோ அந்த ஆலயத்தில் ஜெபிக்கிற அந்த ஜபத்துக்கு ஆண்டுடைய கண்கள்லாம் இருக்கும், திறந்திருக்கும். சில சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்றேன் ஆனால் என் ஜபத்துக்கு பதிலே வரல, நான் ஜெபம் பண்றேன் என்னுடைய ஜபம் கேட்கப்படவே இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய மகிமை இல்லாத ஆலயத்திலிருந்து எழும்புகிற விண்ணப்பத்துக்கு பதில் வராது. ஆமே. ஆனா தேவனுடைய மகிமை இருக்கிற அந்த ஆலயத்தில் இருந்து ஜெபிக்கிற அந்த ஜபத்துக்கு பதில் வரும். அது மாத்திரம் இல்லை, ஒருவேளை தவறு பண்ணி அந்நிய தேசத்தில் நீங்க சிறைப்பட்டு போனா கூட அந்த அந்நிய தேசத்தில் இருந்து ஆலயம் இருக்கிற அந்த திசை நோக்கி நீங்க விண்ணப்பம் பண்ணினீங்களா, உங்க சிறையிருப்பையே ஆண்டு என்ன பண்ணுவாரா, மாற்றும். ஏன்னா அந்த ஆலயத்து மேல தேவனுடைய மகிமை. நீங்க அந்த ஆலயத்தினுடைய பக்கத்தில் இல்லைனா கூட, வேற தேசத்துல போனா கூட, அந்த ஆலயம் எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையை நோக்கி நீங்க விண்ணப்பம் பண்ணினீங்கன்னா கூட ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பாராம். அதனாலதான் தானியேல் என்ன பண்றாரு, அவர் வழக்கம் போல அவர் ஜன்னலை ஓப்பன் பண்ணி ஆலயம் எங்க இருக்கிறதோ அந்த திசைக்கு நேராக என்ன பண்றாரு, ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்தை கேட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்க, ரொம்ப வெகு தூரத்தில் இருந்தா கூட அந்த ஆலயம் எங்க இருக்கிறதோ அந்த திசையை நேரா ஜெபம் பண்ற அந்த ஜெபத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் தான் ஆலயம். அப்ப நம்ம மேல அந்த அபிஷேகம் இருக்கும்போது, நம்ம மேல தேவனுடைய மகிமை இருக்கும்போது, நம்ம மேல பரிசுத்த ஆவியான இருக்கும்போது, அப்ப நாம் ஜெபிக்கிற ஜெபம் எவ்வளவு வல்லமுள்ளதா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் காற்றை பார்த்து என்ன பண்றாரு, அதற்ற, கடலை பார்த்து அதற்ற, இறையாதே, காற்றை பார்த்து சொல்ல, இறையா, அமைதலாயிரு. உடனே என்ன ஆகுது, காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது, அமைதியா இருக்குது. அல்லேலூயா. அப்போ சிஸ்டர்லாம் ஆச்சரியப்படுறாங்க, யார் இவர், இயற்கைக்கு இவர் கட்டளை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. இயற்கையே இவருக்கு என்ன பண்ணுது, கீழ்ப்படுகிறது. காற்றும் கடலும் இவருக்கு என்ன பண்ணுது, கீழ்ப்படுகிறது. எப்படி? அவர் மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா.
அப்போ நீங்களும் நானும் அவன் என்ன காரியத்தை சொன்னாலும் அது அப்படியே நடக்கணும்னா நம்ம மேல பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த மகிமை இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டாதான் நாம் சொல்லுகிற காரியங்கள் நிறைவேறும். நம்ம குடும்பத்தை குறித்து சொல்லுகிற காரியம் நிறைவேறும். நம்ம பிள்ளைகளை குறித்து சொல்லுகிற காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. நமக்கு வேண்டிய காரியங்களை சொல்ல 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 அதெல்லாம் நடக்கணும்னா தேவனுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த மகிமை நம்ம மேல இருக்கணும். ஆமென். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஆண்டவருக்காக கட்டி எழுப்பணும். தேவனுடைய மாளிகையா நம்ம என்ன பண்ணோம்? அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்துல, அல்லேலூயா, தீர்க்கதரிசிகளுடைய உபதேசத்துல நம்முடைய வாழ்க்கையை, நம்ம சரீரத்தை பரிசுத்தமா ஆமென் கட்டி எழுப்பணும். ராஜாக்கு 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது சாலமோன் என்ன பண்றாரு? சொல்றாரு, நான் அந்த ஆலயத்தை கட்டுறேன். எதுக்கு பாருங்க, 19ஆம் வசனம். என் ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டால், உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான். யாருக்கு கட்டுவான்? என் நாமத்திற்கு. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை யாருக்காக கட்டணும்? கர்த்தராகிய தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு. அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு நம் சரீரத்தை பரிசுத்தமாக கட்டணும். 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கடைசி பகுதி சொல்லி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். சாலமோன் சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்துக்கு நான் என்ன பண்ண? ஆலயத்தை கட்டினேன். இன்றைக்கு பாருங்க, நிறைய பேர் தங்களுடைய சரீரத்தை என்ன பண்றாங்க? பிறர் பார்க்கணும், பிறர் நம்ம சரீரத்தை பார்த்து ஆமே மெச்சிக்கொள்ளணும், நம்முடைய அழகை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணணும்? நம்மளை பெருமையா பேசணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சரீரமா இருந்ததுன்னா அதுல ஆண்டவர் வாசம் பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம எவ்வளோ பெரிய பளிங்கு கற்கள் போட்டு கட்டினா கூட அதில் தேவனுடைய மகிமை இல்லைன்னா அதற்கு மதிப்பே இருக்காது. அல்லேலூயா. எவ்வளவு நம்ம அழகா இருந்தாலும் தேவனுடைய ஆவியானவர் அங்க இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட். அழகு வீண். அல்லேலூயா. அலங்கரிப்பு வீண். ஆமென். அப்போ பாருங்க, அப்போ தேவனுக்கென்று நாம் கட்டப்படணும். அவருடைய நாமத்துக்கென்று நம்ம என்ன பண்ணணும்? கட்டப்படணும். இதே அதிகாரத்தில் 43ஆம் வசனம் கடைசி பகுதி சொல்லுது, நான் கட்டின இந்த ஆலயத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று அறியும்படிக்கும். அல்லேலூயா. அவர் சொல்றார், இப்போ நான் கட்டின இந்த ஆலயத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று அறியும்படி. அப்போ அந்த ஆலயத்துக்கு யாருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய நாமம், இயேசுவின் நாமம். அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம். நமக்கு இந்த ஆலயத்துக்கு யாருடைய பெயர் தரிக்கப்படணும்? இயேசுவின் பெயர் தரிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம சரீரம் யாருக்கு சொந்தம்? மணவாளனாகி இயேசுவுக்கு சொந்தம். நீங்களும் நானும் மணவாட்டி. அல்லேலூயா. அப்போ அவருக்கு நம்ம சொந்தம். அல்லேலூயா. அப்போ நாம் அவருடையவர்களாக இருக்கிறதுனால அதை எப்படி ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளணும்? அவர் நமக்குள்ள அவர் வாசம் பண்ணணும். அல்லேலூயா. ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட மணவாட்டியாக, ஸ்திரீயாக நாம் காணப்படணும். அல்லேலூயா. வேற எது மேலே நம்முடைய நம்பிக்கை வைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து மேலேயே நம்ம நம்பிக்கை வைக்கணும். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சொந்த ரட்சகர். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மீட்பர். அவர் தான் நம்முடைய தெய்வம். அவர் மட்டும் தான் நம்ம நம்பணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? அநேக உலகத்தில் இருக்க அநேக தெய்வம் என்று சொல்லப்படுகிறதெல்லாம் கூட என்ன பண்ணுவாங்க? நம்புவாங்க. அதையும் நோக்கி கூப்பிடுவாங்க. அதையும் மனசுல நினைச்சுப்பாங்க. இயேசுவே நம்ம ஒரு பக்கம் என்ன பண்ணிப்பாங்க? நினைச்சுப்பாங்க. அல்லேலூயா. பாருங்க, அது ரொம்ப அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஸ்திரீ, ஒரு பெண்ணுக்கு ஒரே ஒரு கணவர் தான் இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவர்.
அதுதான் ஒழுக்கமானது காரியம். ஆனால் ஒரு ஸ்திரீக்கு அநேக புருஷர்கள் இருந்தால் அது என்ன ஆகும்? விபச்சாரம், பேசுத்தனம், அருவருப்பா மாறிடும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் வெறுக்கிற. ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஸ்திரியை போல நம்ம வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு மட்டும்தான் நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அவருடைய மகிமை நம்ம மேலே காணப்படும். அவருடைய நாமம் நமக்கு தெரிவிக்கப்படணும். சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டி வேற ஏதாவது விக்கிரகத்தை சிலையை கொண்டு வந்து வச்சாரா? இல்லை. மோசே ஆசரிப்பு கூடாரத்தை போட்ட பிற்பாடு அதில் ஏதாகிலும் விக்கிரகங்களே வேற சொரூபங்களை கொண்டு வந்து வச்சாரா? இல்லை. அல்லேலூயா. அப்போ நாம் நம்ம இருதயத்தில், நம்ம உள்ளத்தில், நம்ம சரீரத்தில் உலக காரியங்களை கொண்டு வரும்போது அது தீட்டுப்பட்டது, அது தீட்டா மாறிடும். அப்போ தீட்டா இருக்கும்போது அதில் தேவன் பரிசுத்தராக இருக்கிறவர் உள்ளே வரமாட்டார். தேவனுடைய மகிமை நம்ம மேலே காணப்படாது. அல்லேலூயா. இப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் மேலே தேவனுடைய மகிமை இறங்கணும், உங்களை நிரப்பணும்னா அவருடைய நாமம் உங்களுக்கு தெரிவிக்கப்படணும். அல்லேலூயா. அவருக்காக நீங்கள் வாழணும், அவருக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும், அவருக்காக உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும், பாவம் இல்லாத சரீரமாக காத்துக்கொள்ளணும், தீங்கு இல்லாத சரீரமாக காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்படி வாழும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளை மகிமைப்படுத்துவார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். 29, 20, 30ஆம் வசனத்தை வாசிப்போம். அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு முன்குறித்தாரோ. முன்குறித்திருக்கிறாரு. எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் அழைத்தும் இருக்கிறாரு. எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர் நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறாரு. எவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், அவர் நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார், அவர்களை மகிமை படுத்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை கடைசி காலத்தில் அவர் வரும்போது நம்மளை அவரை போல மறுரூபமான அந்த அனுபவத்துக்கு கொண்டு போகணும்னா அவருடைய அழைப்பில் இருக்கணும், அவருடைய பரிசுத்தத்தில் நிலை நிற்கணும். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக ரோமர் 12:1 வாசிக்கிறோம், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். நம் சரீரத்தை ஆண்டவருக்கு என்ன பண்ணோம்? ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. எப்பவுமே நம்முடைய மனம் போன போக்கிலேயே போயிட்டு நம் மனசு என்ன செய்ய தோன்றதோ அதெல்லாம் செஞ்சுட்டு தேவன் விரும்பாத காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு ஆலயத்து வந்துட்டா ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு முன்பாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். அதை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அதை ஆசாரிகள் அதை துண்டு துண்டு என்ன பண்ணுவாங்க? கட் பண்ணி அதில் தண்ணீரை ஊற்றி அதில் இருக்கிற எல்லா விதமான அழுக்கும் அசுத்தங்களையும் என்ன பண்ணுவாங்க? நீக்கிடுவாங்க. அல்லேலூயா. அதே போல் தேவ பிரசன்னத்தில் சமூகத்தில் நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை கொண்டு வந்து நிறுத்தி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நம்ம சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கணும். ஆண்டு சமூகத்தில் நம்மளை சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து ரத்த சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணோம்? சுத்திகரிக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அனுதினமும் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்துக்குள்ளே எப்பவுமே ஸ்தோத்திர பலிகள் செலுத்திட்டே இருக்கணும். நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த ஆலய பிரதிஷ்டை பண்ணும்போது அநேக ஆடுகளை பலி செலுத்தியிருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். நமக்குள்ளே என்ன பலி செலுத்தணும்னா ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும். சங்கீதம் 50 நம்ம வாசிக்கும் போது 9ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 50. உன் வீட்டில் இருக்கிற காளைகளையும் உன் தொழுவங்களில் இருந்து ஆட்டுக்கடாக்களையும்
நான் வாங்கி கொள்வதில்லை. ஆண்டு சொல்ல, உன் வீட்டில் இருக்கிற ஆடுகளையும் உன் தொழுத்தில் இருக்கிற ஆடுகளையும் நான் என்ன பண்ண மாட்டேன், வாங்கி கொள்வது இல்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் திரிகிற மிருகங்கள் என்னுடையவைகள். உங்கள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்டு வாங்குறது இல்லை. எனக்கு எல்லாமே என்கிட்ட இருக்குது. காட்டில் இருக்கிற எல்லா திரிகிற எல்லா மிருக ஜீவனும் ஆயிரமாக திரிகிற மிருகங்களோ என்னுடையவைகள். மலையில் உள்ள பறவைகளையும் எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையது. நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன். எனக்கு பசி எடுத்தா நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம், எனக்கு பசி எடுக்குதுப்பா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பூமியில் உள்ள எல்லாமே என்னுடையவைகள். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் எருதுகளின் மாம்சத்தை புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தத்தை குடிப்பேனோ, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி இட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. மிருக ஜீவன்கள்லாம் அதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கடவுளுக்கு பலி செலுத்துன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பலி செலுத்துகிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் உலகத்தினுடைய எல்லா காரியமும் என்னுடையது. அதெல்லாம் உங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, நானே எடுத்துப்பேன். ஆனால் நீ தேவனுடைய ஆலயம், உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது ஸ்தோத்திர பலி, உதட்டின் காலியாகிய ஸ்தோத்திர பலி. அல்லேலூயா. தேவனை தேவனை புகழ்ந்து பாடுகிற காரியம், தேவனை மகிமைப்படுத்துகிறது, தேவனை துதிக்கிறது. உன் வாயினாலே உன் உதட்டினாலே தேவனை நீ மகிமைப்படுத்தணும், தேவனை ஸ்தோத்தரிக்கணும், தேவனை புகழ்ந்து பாடணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் எதை விரும்புகிறாரு, அவரை துதிக்கிறது, அவரை புகழுகிறது, அவரை ஸ்தோத்தரிக்கிறது ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் அவர் பலியாக அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. நீ அதை செலுத்தி பொருத்தனைகளை நிறைவேற்றும் போது அப்படி நீ பண்ணினா 15ஆம் வசனம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ இப்படி செய்யும் போது உன் சரீரமாக ஆலயத்திலிருந்து நீ என்னை மகிமைப்படுத்தினா, என்னை துதிச்சு பாடினா, சோத்திர பலிகளை ஏறடிச்சுனா, உனக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது நீ என்னை நோக்கி கூப்பிடுவில்ல, அப்போ நான் உடனே வந்து என்ன பண்ண உனக்கு விடுதலை தருவேன், உடனே வந்து உனக்கு உதவி செய்வேன், அப்பொழுது நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சில என்ன பண்ணுறது இல்லை, தேவனை துதிக்கிறதே இல்லை, தேவனை புகழ்ந்து பாடுறதே இல்லை. நமக்கு பாட்டு எழுத வராது தான். ஆனாலும் எவ்வளோ பேருக்கு ஆண்டு அந்த கிருபை கொடுத்து, ஃபாதர் பெர்கமான்ஸ் அவங்கெல்லாம் எவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. எதுக்கு, நம்ம பாடுறதுக்காக தான். சாரா நவரோஜ் அம்மாலாம் அருமையான பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், நமக்காக அவங்க எழுதி கொடுத்துருக்குறாங்களே, அதை வச்சு ஆண்டவர் நம்ம துதித்து பாடலாம், தேவனை மகிமைப்படுத்தலாம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாம், துதி பலிகளை ஆண்டவருக்கு செலுத்தலாம். அல்லேலூயா. அப்படி செலுத்துகிற பட்சத்தில் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவார், வந்துடுவார், நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போது நம்முடைய ஆலயத்தில் எப்போவுமே என்ன இருக்கணும், ஸ்தோத்திர பலிகள் இருந்துகிட்டே. கெட்ட வார்த்தைகள் வரவே கூடாது. நம்ம வாயில் என்ன பண்ணக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. யாக்கோபில் வாசிக்கிறோம், ஒரே ஊற்றிலிருந்து கசப்பானதும் இனிப்பானதும் வருமா, வராது. அப்போ ஒரே நாவிலிருந்து சபித்தலும் துதித்தலும் வருமா, வராது. அல்லேலூயா. அப்போது நம்முடைய நாவில் எப்பவுமே தேவனை துதிக்கிற அந்த துதி பலி, ஸ்தோத்திர பலி இதுதான் வரணும். அல்லேலூயா. சபித்தல் இருக்கக்கூடாது. ஆமென். கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. ஏன்னா நீங்களும் நானும் யார், தேவனுடைய ஆலயம். அப்போ நம்ம மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும், நம்மளை நிரப்பணும், நம்ம மேலே ஆண்டவருடைய மகிமை காணப்படணும். அல்லேலூயா. அப்போது நாம் எப்போவுமே நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக கட்டணும், அவருடைய நாமம் நம்மள விளங்கணும். ஆமென். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது நான் அவருக்கு ஜெபத்தை கேட்டு நான் என்ன பண்ண, தேசத்துக்கு சேமத்தை தருவேன். அப்போ அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்படணும்னா நம்ம அவருக்கென்று நம்ம கட்டப்படணும், அவருக்கென்று நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும்.